ஹே லவ்லீஸ் வெல்கம் டு மினி vlog. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்த்டே மினி vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ லாங் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணியாச்சுங்க. நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்த்டே அன்னைக்கு எங்கெல்லாம் போனோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அந்த லாங் வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 5. ஸோ பர்த்டே அன்னைக்கு வந்து மார்னிங் சாட்டர்டே வந்ததுனால ஸோ தியாக்கு மட்டும் ஸ்கூல் லீவ் போட்டுட்டோம். மார்னிங் வந்து கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தியாக்கு வந்து நார்மலா ஹாஃப் டே இருக்கும் சாட்டர்டேஸ்ல. ஆ பட் கோயில் வந்து மார்னிங்ல போயிட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஆ அதனால பக்கத்துல உள்ள கல்யாண பெருமாள் கோயிலுக்கு தாங்க நாங்க போயிருந்தோம். ஸோ அன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால செம்ம ரஷ்ஷா இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து பயங்கர டயர்ட் ஆயிட்டோம். பயங்கரமா ட்ரெயின் அவுட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மண்டபத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நல்ல காத்து வந்துட்டு இருந்தது. அப்படியே ரிலாக்ஸா ரொம்ப அமைதியா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:30 தான் ஆச்சு. ஆ ஸோ லஞ்ச் போறதுக்கு வந்து யாருக்குமே பசிக்கவே இல்ல. ஏன்னா மார்னிங் வந்து அப்பதான் வந்து சாப்பிட்டுட்டே வந்தோம். ஸோ அதனால பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 1 மினிட் டிஸ்டன்ஸ்ல வந்து குரோக்கடைல் பார்க் இருக்கு. ஸோ குழந்தைங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கடைல் பார்க் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஆ பட் அங்க பார்த்தீங்கன்னா, நல்லா மரம், செடி எல்லாமே நெறைய இருந்தது. வெயில் அந்த அளவுக்கு தெரியல. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைங்கலாம் வந்து இவ்ளோ நேரம் வந்து வெளியில நடந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ திருதி பாப்பா யூசுவலா டயர்ட் ஆகல. ஸோ அவ வந்து ஜாலியா நடந்துட்டு தான் இருந்தா. பட் ஆரத்யா வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா. ஸோ அதனால வந்து கொஞ்ச நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அங்கேயே பார்த்தீங்க அப்டின்னா, ஐஸ்கிரீம் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் பார்த்த உடனே எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்தாச்சு. ஸோ வந்தோனே பார்த்தீங்கன்னா, நேரா வந்து குரு மெஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அங்க தான் வந்து அ எங்கள லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கேக் கட் பண்ணி என்னோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணோங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷன். பட் ஆனா செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் பண்ணாரு, பாப்பா என்னப்பா குடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் லாங் வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த விளாக் புடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். பாய்.